அதபடிக்கு ஆண்டவரே தாறுமாறான வழியில ஆண்டவரே நடத்துகிற எல்லா பொல்லாத ஆவிடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது சுட்டரிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஓ ஜனங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே கல்லாக்கி ஆண்டவரே, ஓ அவருடைய இருதயங்களை ஆண்டவரே ஏசப்பாவினவரே ஏசப்பா கிறிஸ்துவுக்குள் ஒருமனப்படுத்தாதபடிக்கு அவருடைய எண்ணங்களை, அவருடைய யோசனைகளை, அவருடைய சிந்தனைகளை, அவருடைய நடத்துதல்களை, அவருடைய வழிகளை ஓ சதறடிக்கிற எல்லா பொல்லாத ஆவிடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அது இப்பொழுது சுட்டரிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு வழியாய் வருகிற சாத்தான் 7 வழியாய் சதறி ஓடி போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அப்பா வேண்டவரே நாமத்தினால் இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னீங்கப்பா. இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இருக்கிற வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா ஜனங்களை உம்முடைய வழியில் நடக்காதபடிக்கு தாறுமாறான வழியில் நடத்துகிற எல்லா சத்துருடைய யோசனைகள், எண்ணங்கள், திட்டங்கள், அவருடைய தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. என் ஆண்டவர் நீர் ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை அறியாத பிள்ளைகளும் உண்டு ஆண்டவரே, அவர்களுடைய வழியில நடக்கும்படியா கிருபை தருவீராக. அவர்களை நாங்கள் உம்முடைய வழியில நடத்தும்படியா எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்படியாக பதில் கொடுக்க போகிறதுக்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமை கேட்டெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெப கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். யாவர் உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மை சரியாய் நடத்துகிற தேவன். பொல்லாத ஆவி நம்மை தாறுமாறா என்ன செய்ய பண்ணும்? நடக்க பண்ணும். ஹல்லேலூயா. நம்ம எப்போவுமே என்ன வழியில் நடந்துடணும்? தேவ ஆவியினால் என்ன செய்யப்பட்டுறணும்? நடத்தப்பட்டுறணும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசித்தோம். நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. சங்கீதம் 37 23 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் என்ன செய்யப்படுமா? உறுதிப்படுமா. நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டோம்னாலே ஆண்டவர் நம்மளை என்ன மனுஷனாக மாற்றிடுறாரு? நல்ல மனுஷனாக மாற்றிடுறார். அல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் என்ன செய்யப்படுமா? உறுதிப்படுமா. ஆமென். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வழியில் நடந்தோன்னா அந்த வழியில் கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் மனசாட்சி இருக்குல்ல, ஆத்துமா, அதுகிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்கள், நீங்கள் நடக்கிற வழியில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரான்ட்டு. அது பொய் சொல்லாது, கரெக்டாக சொல்லும், உண்மையை சொல்லும். என்ன பொய் சொல்லாது? ஆத்துமா பொய் சொல்லாது. நாம் நடக்கிற வழியில் கர்த்தர் என்னவா இருக்கணுமா? பிரியமாக இருக்கணுமா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வழியில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா? கர்த்தர் ஒரு நபருடைய வழியில் பிரியமாக இருந்தார்னா அடுத்த வசனம் சொல்லுது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். ஆமென். தாங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. யார் நம்மளை தள்ளுனாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? விழுந்து போகவே முடியாது. ஏன்? நம்மை படைத்த கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? தாங்குகிறார். யாரை கர்த்தர் தாங்குகிறார்? யாரை கர்த்தர் தாங்குகிறாரா? நல்ல மனுஷனை. அல்லேலூயா. இயேசு யாருன்னு சொல்கிறோம்? இயேசு நல்லவர்னு சொல்கிறோம்.
அவருடைய பிள்ளைகளாகி நாமும் நல்லவர்களாக தான் இருக்கணும். ஆண்டவர் சொல்ல நல்ல மனுஷனுடைய நடைகள் அல்லேலூயா கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. விழமாட்டான்னு சொல்லலை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு தான் வேதம் சொல்லுது. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அல்லேலூயா. நம்ம விழும்படி அநேகர் நம்ம என்ன செய்கிறாங்க, தள்ளி பார்க்குறாங்க. பிசாசு தள்ளுது. இன்றைக்கே பாருங்கள், ஆராதனை ஆரம்பித்த பிறகு எவ்வளோ போராட்டம் தெரியுமா? லைவ் போகலை, நெட்டு போகலை, லேப்டாப் சூடாகுது. அதுக்கு ஃபேனெல்லாம் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வெளியே ஒன்றும் அந்தளவுக்கு வெயில் இருக்கிற மாதிரி தெரில. ஆனாலும் ஹீட்டு பயங்கரமாக சூடாகுது. அவ்வளோ நொய் எனக்கு அனுப்பிட்டே இருக்கிறாங்க மெசேஜ். லைவ் வரல, ஸ்ட்ரக் ஆகுது, நெட்டு வரல. அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க என்னெல்லாமோ வரலன்ட்டு. அல்லேலூயா. இங்கே எல்லாம் நான் கரெக்டாக காமிக்குது, அங்கே போகவே மாட்டேனுது. அல்லேலூயா. கரெக்டாக மியூசிக் போடுற பாப்பா இன்றைக்கி தப்பு தப்பாக மியூசிக் போட்டுட்ருக்குறான். அல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்தில் என்ன கொடுத்துட்ருக்கு, தொந்தரவு கொடுக்குது. கர்த்தரால் ஒரு நபர் நடத்தப்பட்ட பிசாசு கண்டிப்பாக தொந்தரவு கொடுக்குதும். அப்போந்தான் கர்த்தர் நம்மளை நடத்துகிறாருன்னே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுங்க, அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதமே வராது. பிரச்சனையே எனக்கு வரணுங்க, அப்போ தான் கர்த்தரால் என்ன செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னார் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்போ ஆண்டவர் சத்துருவை எங்கே கொண்டு வைக்கிறாரு? ஆண்டவர் சத்துருக்கு முன்னாடி நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறாராம். அப்போ சத்துருவை நமக்கு எங்கே கொண்டு வைக்கிறாரு? நமக்கு முன்னாடியே வைக்கிறாரு. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். யாரெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சத்துரு இருக்கிறபடினால சந்தோஷப்படுறீங்க? நான்லாம் சந்தோஷப்படுறேன். நான் அடிக்கடி என்னுடைய தனி ஜபத்தில் யோசிப்பேன், ஒரு பிரச்சனை என்னடா ஒரு பிரச்சனையும் காணும், ஏதாவது பிரச்சனை வரணும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் நம்ம ஷார்ப்பாக இருக்க முடியும். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், மழுங்கி போயிடுவோம். அல்லேலூயா. தாவீது சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நம்ம சொல்கிறோம் ஐயோ இந்த உபத்திரவமே எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கையில் உபத்திரவம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. தாவீது சொல்கிறார், தாவீதை விடவா நம்ம உபத்திரவப்பட்டோம். நீங்கள் வேணால் 150 சங்கீதம் இருக்குது. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 நாளாகுமா 2 நாளாகுமா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் வாசித்து பாருங்கள். தாவீது பட்ட பாடுகளெல்லாம் அங்கே சொல்லியிருக்கோம். அந்த பாடுகள்லையும் தாவீது கர்த்தருக்குள்ளே என்னவா இருக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை வந்தால் பாடு வராது அப்படின்னு சொல்லலை. தள்ளுண்டு போவதில்லை தான் சொன்னார், விழ மாட்டாய் அப்படின்னு சொல்லலை. அல்லேலூயா. சாசு நம்மளை ஒரு 100 அடி தள்ளுனான்னா ஆண்டவர் நம்மளை 1000 அடி உயர்த்திடுவார். ஆமென். அல்லேலூயா. தள்ளுன மாதிரி தெரியும். தள்ளுனா நம்ம எங்கே விழுந்துடணும், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துடணும். நமக்கெல்லாம் பிரச்சனை நிறைய வருது அப்படின்னா உடனே என்ன போட்டுருவோம், உபவாசம் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துட வேண்டிதான். எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, அங்கே வெளியே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, நீங்கள் என்ன வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜோம் பண்ணிகிட்ருக்கீங்கம்மாங்க. அங்கே ஜோம் பண்ணாலும் எங்கள் பிரச்சனை சரியாயிரும். அல்லேலூயா. அங்கே போய் ஃபைட் பண்ணி நம்ம பிரச்சனையை ஜெயிக்க முடியாது. நம்ம உள்ளே ஃபைட் பண்ணி ஜெயிச்சிடலாம். முழங்காலில் நின்று ஜெபிச்சே நின்றுடலாம், ஜெயிச்சிடலாம். அது ஒரு பெரிய ரகசியம். புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவனுக்கு பிஸ்தாவே கிடைக்காது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியல, எனக்கு இருக்கிற பிரச்சனையில் எனக்கு ஜெபிக்கவே முடியலைங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒருவன் துன்பப்பட்டால் 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 சத்தமாக சொல்லுங்களேன், வரமாட்டாங்க நிறைய வாயிலிருந்து. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அல்லேலூயா. அப்போ நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வாழ்க்கையில் நிறைய துன்பன்றீங்கல்ல, அப்படி தானே சொல்கிறீங்க. அப்போ நிறைய என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும்.
அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்கள் எல்லாம் நெஞ்சிரும், மாறிடும். நானும் ஒரு காலத்தில் ரொம்ப துன்பப்பட்டவன் தான். தன்னால் துன்பம் தாங்காமல் வீட்டை பூட்டிட்டு படுக்கணும்னு தீர்மானம் பண்ணேன். படுத்தாலும் என்ன வர மாட்டேக்கு, சில சொல்லுவாங்களே துக்கம் தொண்டையை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு நாள் துக்கம் தொண்டையை அடைக்கணும், நமக்கு சாப்பாடு தான் தொண்டையை அடைக்குது. துன்பம் தாங்காமல் சரி படுக்கலான்னா படுத்தா என்ன வர மாட்டேக்கு, தூக்கம் வர மாட்டேக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஆண்டவர் சொல்ற ஜெபம் பண்ணு. என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? அப்போ சோதனையை நாம் சாதனையை மாற்றுறதுனால என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த சீக்ரெட் என்ன செய்ய மாட்டேக்கு, தெரிய மாட்டேக்கு. என்னால் ஜெபிக்கவே முடியல. திங்க முடியுதா? அதெல்லாம் குறைய வைக்கிறது இல்லை, நல்லா தின்றுடும். 3 நேரத்துக்கு 6 நேரம் கூட கொட்டிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் என்ன பண்ண முடியலையா, ஜெபம் மாத்திரம் பண்ண முடியலையா. டாக்டர் சாப்பிடாதன்னு சொன்னாலும் போய் சாப்பிட்டுப்புறான். மாத்திரை போட்டுக்கலாங்க, அதுக்குன்னு ஒரு மாத்திரை. டாக்டர் இதை சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு இந்த மாத்திரை, சாப்பிடலாம் அதுக்கு அந்த மாத்திரைன்னு தந்துருக்காரு. டாக்டரே அத்தனை மாத்திரை தருமா, ஆண்டவர் எத்தனை வழி வச்சுருப்பார் நமக்கு. அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ண மறக்கக்கூடாது, ஜெபம் பண்ண மறக்கக்கூடாது. தாவீது சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 37:26 25 வாசிங்க. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் இளைஞனாக இருந்தேன். அவன் இளைஞனாக இருந்தான் தான் யாரை ஏற்றுக்கொண்டான், கர்த்தரை ஏற்றுக்கொண்டான், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு பார்த்தான். இப்போ அவன் முதிர் வயதில் சொல்கிறான், நான் இளைஞனாக இருந்தேன், இப்போ நான் என்னவாயிட்டேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும். அல்லேலூயா. நீதிமான கர்த்தர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். யார் நீதிமான்? இயேசுவை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் தான் யாரு, நீதிமான். நீதிமான் என்ன செய்யப்பட மாட்டானா, கைவிடப்படவே மாட்டானா. அவன் சந்ததியே அப்பத்துக்கு என்ன செய்யாதான், அப்பத்துக்குன்னா சாப்பாடு இல்லை எங்களுக்கு அப்படின்னு அங்கங்கே தெரியாதான். பட்னியாக கிடக்குறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம் அப்படிலாம் தெரியாதான். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, தீமையை விட்டு விலகி, 27வது வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் என் வாழ்க்கையில் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய நீ ஒப்பு கொடுத்தான். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது எனக்கு விவரம் தெரிஞ்சு. இன்றைய வரைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நிலைத்திருந்து என்ன தான் பண்ணுறோம், நன்மை தான் செய்கிறோம். உங்களுக்கெல்லாம் நான் நன்மை செஞ்சுருக்கேனா தீமை செஞ்சுருக்கேனா? என்னால் தீமை அனுபவிச்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். பரவாயில்ல, கொஞ்சம் கவனமாக மெசேஜ் கேட்குறீங்க. ஏதாவது ஒருத்தராவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தான். எல்லாரும் கவனமாக இருக்கிறீங்க. என்னால் நன்மை அனுபவித்தவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களாம் நன்மை அனுபவிக்கலையா? இதுங்களாம் ஒரு நன்மை அனுபவிக்கல போல பாவம். உங்கள் அப்பா அம்மா மாருக்கு தான் இருக்கு முடிஞ்சோன்னு பேசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு என்னை நன்மையாக கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நானும் சொல்கிறேன், உங்களாலையும் நான் என்ன அனுபவிக்கிறேன், நன்மை அனுபவிக்கிறேன். உங்களையும் கர்த்தர் எனக்கு என்னவா கொடுத்துருக்கிறாரு, நன்மையாக தான் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்களா?
ஏங்க என்னையே உங்களுக்கு நன்மையாக கொடுத்துருக்காருன்னா ஒத்துக்கிறீங்க, அதை கூட சிலர் ஒத்துக்கிறீங்க. ஆனால் உங்களை எனக்கு நன்மையாக கொடுத்துனா நான் எங்கே நன்மை செய்ய போகிறேன்? ஆண்டவர் நம்மளை நன்மை செய்கிறவங்களா மாற்றிடுவார். அவர் உள்ளே வந்துட்டாலே நம்மளால் தீமையெல்லாம் செய்ய முடியாதுங்க. அவர் தீமையை பாராத சுத்த கண்ணர். மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதது தான். ஆனால் உள்ள அவர் வந்துட்டார்னா நமக்கு பொல்லாத எண்ணமே என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேத வசனத்தை நன்றாய் கேட்டபடினால, அதை ஆராய்ந்து பார்த்தபடினால, மனோவாஞ்சியா வசனத்தை கேட்டதுனால இந்த பட்டணத்தின் ஜனங்கள் என்னவாயிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது, நற் குணசாலிகள் ஆயிட்டாங்களாம். வசனம் நம்மை நற்குணசாலியாக மாற்றிடும். அதனால தான் நம்ம பார்க்குறவங்ககிட்டலாம் கேட்குறோம், டெய்லி என்ன படிச்சிங்களா, பைபிள் படிச்சிங்களா, இன்று வேதம் வாசித்தாயா? அல்லேலூயா. இன்று பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க, இன்று வேதம் வாசித்தாயா? கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லுங்க திரும்ப. இன்று வேதம் வாசித்தாயா அப்படின்னா பதில் என்ன வருது? நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ரஜா போட்டுருவாங்க அதுக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கே போகிறோமே, அதை ஏன் படிச்சுக்கிட்டு? இன்று நீ காலையில் சாப்பிட்டாயா? எனக்கு சுகர் இருக்குங்க, அதனால் சாப்பிட்ருவேன். எனக்கு அது இருக்குது இது இருக்குது, அதனால் இது நம்மளே ஏமாற்றிக்கிற கேஸு. அல்லேலூயா. நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ வேதத்தை என்ன செய்யணும்? எப்படி சாப்பிட்டா சரீரம் புஷ்டியாக இருக்கோ, நீங்கள் வேதத்தை வாசித்து தியானித்தீங்கன்னா உங்கள் ஆவி ஆத்துமா என்னவாக இருக்கும்? புஷ்டியாக இருக்கும். ஆவி ஆத்துமா புஷ்டி ஆனாலே சரீரம் புஷ்டி ஆகிரும். சரீரம் புஷ்டியான ஆவி ஆத்மா புஷ்டி ஆகாது. ஆனால் ஆவி ஆத்மா புஷ்டி ஆனால் சரீரம் என்ன ஆயிரும்? புஷ்டி ஆயிரும். அல்லேலூயா. அவர் வார்த்தை அனுப்பி நம்ம என்ன ஆக்குறாராம்? குணமாக்குகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அனுப்பி கர்த்தர் நம்ம என்ன வாக்குகிறார்? குணமாக்குகிறார். நீங்கள் நேர சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 103:1 வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத, மறவாத. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை என்ன பண்றாரு? என்ன பண்றாராம்? அழிவுக்கு விலக்கி மீட்டு. அல்லேலூயா. நம்முடைய பிராணனை கர்த்தர் அழிவுக்கு என்ன செய்றாரு? விலக்கி மீட்டு கொள்ளுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அழிவுக்கு, நம்முடைய உயிரை அழிக்கும்படி, நம்முடைய சரத்தை அழிக்கும்படி, நமக்கு அழிவை கொண்டு வரும்படி பல விதங்களில் செயல்படலாம். கர்த்தர் அந்த அழிவுக்கு நம்முடைய பிராணனை விலக்கி நம்ம என்ன செய்கிறார்? மீட்டு கொள்ளுகிறார், மீட்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான்னா அவனை தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா அழிவுக்கும் விலக்கி என்ன செய்கிறார்? மீட்டு கொள்ளுகிறார். சங்கீதம் 37:34வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37:34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியில் நாம் நடக்கவும் செய்யணுமா, அடுத்து அவருடைய வழி என்ன செய்யணுமா? கை கொள்ளணுமா. எப்படி கை கொள்ளணுமா? கர்த்தருக்கு காத்திருந்து. அல்லேலூயா. நீங்கள் யோசிங்க, யார் யாருக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கிறீங்க? யார் யாருக்கெல்லாம் காத்திருக்கிறீங்க? கர்த்தருக்குன்னு காத்திருக்கிறீங்களா? மனுஷங்களுக்காக காத்திருக்கிறோம், வேலைக்காக காத்திருக்கிறோம், வருமானத்துக்காக காத்திருக்கிறோம், ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறோம்.
நல்ல காரியம் நடக்கிறதுக்காக காத்திருக்கிறோம், ஒரு தடவை கடன் வாங்குறது காத்திருக்கிறோம், எல்லாம் சந்தோஷம்தான். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற நபராக என்ன செய்யணும்? தினந்தோறும் உங்கள் வீட்டில் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் தனித்து தேவனோடு பேசி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவார். கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? இப்போ நீங்கள்லாம் இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் இல்லாமல் நான் தனியாக அங்கே ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன். அல்லேலூயா. தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன். என்ன அருளப்பன்லாம் இருளப்பன்லேருந்து வெளியே வந்திருக்காரு. அருளப்பனை இருளப்பனை மாற்றுறதுக்கு பல பிசாசு. அல்லேலூயா. இல்லை ஜெயிச்சாச்சா இல்லையா? ஜெயிச்சாச்சு, வெற்றி தான். அல்லேலூயா. பேர் நல்ல பேர் தான் வச்சுருக்காங்க அவங்க அப்பா அம்மா, அருளப்பன். ஆனால் அவங்க அப்பா அம்மாவை காணும். திடீர்னு வருவாங்க. திடீர்னு நம்ம ஆடு தொலைஞ்சு போயிருமா, வழி தவறிடுமா. ஏன் வழி தவறுனா, இங்கேருந்து பார்த்தா அங்கே ரொம்ப பச்சையாக தெரியுமா. உடனே மேய்ப்பனை விட்டுட்டு சபையை விட்டுட்டு எங்கே போய் பார்க்கறது? இங்கேருந்து அங்கே ரொம்ப பச்சையாக தெரியுதுன்னு அங்கே போகிறது. வேறு அங்கேருந்து இங்கே பார்த்தா இங்கே என்னவா தெரியும்? அப்புறம் அங்கே 4 மிதி வாங்கி அடி வாங்கி கொஞ்ச நாள் கழித்து, ஐயா என்னையை காப்பாற்றுங்க அப்படிலாம் வரக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துல கொண்டு நாட்டிட்டாருன்னா சரியாக அங்கே என்ன செய்யப்பட்டுறணும்? நாட்டப்பட்டுறணும். ஐக்கியத்தில் சரியாக நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம என்ன கொடுக்க முடியும்? கனி கொடுக்க முடியும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இன்றைக்கி நிறைய சர்ச்சிலேயே கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறதில்ல? வாய்ப்பு கொடுக்கல. சொல்கிறாங்க, இல்லை மக்கள் இவ்வளோ நேரம்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க, வேகமாக போயிடுவாங்க. அப்போ எங்கே போய் உட்காருவாங்க? பாதாளத்தில் போய் உட்காருவாங்க. சபையில் உட்கார மாட்டாங்களாம், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார மாட்டாங்களாம், கர்த்தருடைய வார்த்தையை காத்திருந்து கேட்க மாட்டாங்களாம், நேரம். இவங்களாம் எங்கே போய் உட்காருவாங்க, எங்கே போய் காத்திருப்பாங்கன்னா பாதாளத்தில் போய் காத்திருப்பாங்க. எது காத்திருப்பாங்க? எப்படியாவது ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறது. நம்மளை யார் உள்ளே கடந்து புலம்பிட்டு கிடந்தா? பாதாளத்துக்குள்ளே கடந்து ஒருத்தன் சத்தம் போட்டு இருந்தான். யார் தெரியுமா இருக்காது? ஐஸ்வர்யவான். அவன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு யார் சத்தமே கேட்கல, கர்த்தருடைய சத்தமே கேட்கல, அதை அவன் விரும்பவும் இல்லை. அங்கே போய் பார்க்குறான், பாதத்துக்கு போய் ஆபிரகாமே, ஆபிரகாமே, என் தகப்பனாகி ஆபிரகாமே. வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட நினைக்கல, நல்ல தின்னு தூங்கினான். அதே இடத்துல லாஸ்ட் ஒருத்தன் தான், அவன் மேஜையிலேருந்து விழுற எச்சையாவது சாப்பிட்லான்ட்டு. ஆனால் அவனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. இப்போ லாசரு ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்து என்ன செய்யப்படுறான்? தேற்றப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யவானாய் சம்பிரமமாய் வாழ்ந்தவன் மனம் போல வாழ்ந்தபடியினால, தேவனுடைய வழியில் நடக்காதபடியினால, தேவனுக்கு காத்திருக்காதபடியினால பாதாளத்தில் கந்தில் வேதனைப்படுறான். இவன் சொல்கிறான், லாசரு தான் விரலை ஒரு தண்ணியில் முக்கி ஏன் நாக்கில் கொண்டு என்ன செய்ய சொல்லுங்க, வைக்க சொல்லுங்கன்றான். ஆபிரகாம் சொல்லிட்டாரு, இங்கேருந்தும் அங்கே வர முடியாது, அங்கேருந்தும் இங்கே வர முடியாது. ஆனால் என்ன கேட்கும்? என்ன கேட்கும்? சத்தம் கேட்கும். அல்லேலூயா. பார்க்கலாம். ஐஸ்வர்யவன் பார்க்குறான்ல, ஆபிரகாம் மடியில் லாசர் உட்கார்ந்தோடனே இவனுக்கு என்ன வருது? கோவம் வருது. ஏன் வீட்டு வாசலில் கிடந்த பையன், ஏன் வீட்டு வாசலில் சோத்துக்கு வழி இல்லாமல். நிறைய பேர் மற்றவங்களை அப்படிலாம் என்னவா நினைக்கிறோம்? அற்பமாக நினைக்கிறோம். அல்லையில் நம்மகிட்ட ஒரு உதவின்னு கேட்டு வந்தால் அவங்கள எவ்வளோ அற்பமாக நினைக்க முடியுமோ அவ்வளோ அற்பமாக நினைக்கிறோம். வேதம் சொல்லுது, ஒரு நபரை கூட நம்ம என்னவா நினைக்கக்கூடாது, அற்பமாக நினைக்கவே கூடாது. அவங்கள கனமுள்ளவர்களாக நினைக்கணும். நம்மளை விட மற்றவங்க என்ன பெற்றவங்க? கனம் பெற்றவர்கள். அவர்களெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்களாம் யாரு?
அதனால தான் உங்களை உட்கார வச்சுட்டு நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் முன்னாடி வந்தாலும் நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன்? என்னங்க முழிக்கிறீங்க? நீங்கள் யார்? ஆண்டுடைய பிள்ளைகள். நான் யார்? ஆண்டுடைய பிள்ளை. நம்ம எல்லாம் என்ன பெற்றவர்கள்? கணம் பெற்றவர்கள். கணம் பண்ணுவதில் என்ன செய்யுங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது, முந்தி கொள்ளுங்கள். ஒருவர் ஒருவர் நம்ம முந்தி என்ன செய்யணுமா? கணம் பண்ணணுமா? யாரையும் நம்ம என்னவா நினைக்கக்கூடாது, அற்பமாக நினைக்கவே கூடாது. எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும்? கணம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தாலே இந்த அனுபவம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருக்க அவங்கள ஒப்பு கொடுங்க, உங்கள் குணலட்சணமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். அல்லேலூயா. நம்ம குணலட்சணத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? மாற்றி விடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அவருடைய வழியில் நடக்கணும்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்லுது? அவருடைய வழியை கைக்கொள். எப்படி கைக்கொள்? கர்த்தருக்கு காத்திருந்து கைக்கொள். அப்படி கர்த்தருக்கு நீ காத்திருந்தனா, காத்திருந்து அவருடைய வழியை நீ கை கொண்டனா, கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு உயர்த்துவார். ஆமென். எதுக்கு உயர்த்துவாராம்? பூமியை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் நம்மை உயர்த்துவாராம். ஹல்லேலூயா. என்னத்தை சுதந்தரித்துக் கொள்ள? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அங்கே ஒரு மரம் வெட்டின கிளை ஒன்று, வேர் ஒன்று இருக்கும் அங்கே அந்த ட்ரம்மு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. அங்கே தான் அதிகமாக நான் காத்திருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்னு. ஆனால் காத்திருந்தேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இங்கே அப்போ நிறைய பிளாட்டில் மரம் இருந்துச்சு. அவன் ஒவ்வொரு மரத்துக்கு கீழே மதுபானம் பண்ணிக்கிட்டு இருப்பான், சீட்டு ஆடிக்கிட்டு இருப்பான், வேசித்தனம் உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நானும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பேன்? அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அல்லேலூயா. ஏன் மரத்துக்கு கீழே உட்காந்தோன்னா வெயிலுக்காக உட்காந்தோம். வெயில் மரத்து நிழலில் உட்காந்தா என்னவா இருக்கும்? கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கர்த்தருக்கு காத்திருந்தேன். கர்த்தர் நமக்கு அந்த இடத்தையே நினைச்சிட்டாரு, சொந்தமாக கொடுத்தார். நான் நினச்சி கூட பார்க்கல. இல்லை எனக்கு சொந்தமாக அந்த இடத்த தருவார்னு ஒன்று காத்திருக்கலை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொண்டனா, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நாம உயர்த்தப்படக்கூடாது. கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? உயர்த்தணும். அவர் உயர்த்துமா யாவனும் கீழே இழுக்கவும் முடியாது, கீழே தள்ளவும் முடியாது. அந்த உயர்வை எவனாலும் என்ன செய்ய முடியாது? கெடுக்கவே தடுக்கவே முடியாது. வேதம் சொல்வது, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை காண்பாய், நீ காண்பாய். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. அதனால தீர்மானம், ஆண்டவரே நான் இன்றிலிருந்து உம்முடைய சமூகத்தில் காத்து என்ன செய்றேன்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீங்க தனித்து காத்துங்க. உங்களுக்கும் தேவனுக்கு நடுவா வேற எதுவுமே என்ன செய்யாது, வரவே கூடாது. இந்த பாலகன், போன், டிவி, மனிதர்கள் எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் தொத்தி போட்டு சமூகத்தில் முழங்கால் போட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் செய்யுங்க. காத்துங்க. முழங்கால் நின்னுங்க, சோதிச்சு பாருங்க. முழங்கால் வேதத்தை வாசித்து பாருங்க. ஒண்ணு தெரியலையே, நெடு முழங்கால் நின்று இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் என்ன கொள்ளுவார்? புது பலத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பழைய பலன் உள்ளவர்களாக அல்ல, கர்த்தருக்கு காத்திர ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறான்? புது பலன், புது கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய அதிகாரம், புதிய ஆளுகை, புதிய காரியத்தை செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம யாரு காத்திருக்கோம்? ஒரு இடத்துக்கு போகிறோம். நானும் ஜான்சரும் ஒரு கார் ரெடி பண்ண போனோம். அங்கே போனால் அந்த மெக்கானிக் வர வரைக்கும் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ஏன் முறுமுறுக்கிறோமா? இல்லை. ஏன்? நமக்கு என்ன ஆகணும்? வேலை ஆகணும். அவர் வர வரைக்கும் என்ன செஞ்சு ஆகணும்? காத்திருந்து ஆகணும். ஆஃப்டர் ஆல் ஒரு மனிதனுக்காகவே காத்திருக்கிறோம். ஆண்டருக்காக காத்திருக்கக்கூடாதா? காத்திருக்கலாமா கூடாதா? ஆண்டு காத்திருந்தா நமக்கு புது பேலன் தராரு. பூமியையே நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்ம என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். அல்லேலூயா.
கர்த்தரால் நம்ம என்ன செய்யப்படணும்? உயர்த்தப்படணும். நான் உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இந்த சபையில் வந்து காத்திருக்க ஆரம்பித்த பிற்பாடு எத்தனை பேர் உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க? ஒரு கம்பீரமாக கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சபைக்கு வந்து தெய்வ சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பித்த பிற்பாடு கர்த்தர் நம்மளை நினைஞ்சிருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தானே ராமமூர்த்தி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு தொந்தரவு, சபைக்கு வரவிட முடியாத அளவுக்கு அவருக்கு தொந்தரவு. சபைக்கு வந்து அவர் சொன்ன பேச்ச கேட்கல. அதுதானே கேட்கல. பெங்களூரில் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ப்ளம்பிங் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்க மாமனார் நம்மக்கிட்ட ப்ரேயருக்கு வர்றவர். நீங்கள் எப்படிங்க அங்கே ப்ரேயருக்கு வந்தீங்க? ராஜமணியா ஆறுமுகம் சொல்லிட்டாரு, நீ ஆறுமுகத்தில் போனால் வேலைக்கு ஆகப்பா, இயேசுங்கிற முகம் ஒன்று இருக்காங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அவங்க மகளுக்கு சரியாயிட்டு மருமகன் சரியாகணும்னு சொன்னார். மருமகன் கேட்க மாட்டேன்ட்டார். நான் கும்பிடுற சாமி நான் பார்த்துக்கிடும். அப்படிதானே ராமமூர்த்தி? ரொம்ப நாள் வரலையே, ஏன் வரல? அங்கே போனால் என்னை மாற்றிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? மாற்றிடுவாங்க. நான் மாற மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சிண்டு முடியை பிடிச்சி ஆட்டி மாற்றிட்டார். அல்லேலூயா. தொந்தரவு வந்து பலவீனம் வந்து வாழ்கிறதுக்கு என்ன இல்லை, வழியே இல்லைங்கிற கண்டிஷனுக்கு வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் நல்ல ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்றும் சொல்லலை, ரெகுலராக அங்கே ப்ரேயருக்கு வரணும்னு சொன்னேன். அப்படி தானே சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலை. ரெகுலராக எங்கே வந்துடணும். அவர் சொன்னார், நான் பெங்களூரில் இருக்கேன்னாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பெங்களூரில் இரு, நீ திண்டுக்கல்ல இரு, நீ தஞ்சாவூரில், நீ எந்த ஊரில் நீ உயிரோடு இருக்கணும் கரைசி வா. ஃபஸ்ட்டு வரலாம் என்னையை திட்டிகிட்டே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை மனைவியை திட்டிருப்பார், இல்லை மாமனாரை திட்டிருப்பார், இல்லை என்னையை திட்டிருப்பார். நான் கேட்கல அதெல்லாம் யாரை திட்டினாரு. திட்டிகிட்டே வந்திருப்பார். அல்லேலூயா. அப்புறம் கொஞ்சம் சரியான ஒன்று திட்டுறதை கொஞ்சம் குறைச்சிருப்பார். ஆனால் நான் அவருக்கு நிறைய டோஸ் விட்ருக்கேன். நான் திட்டினேன்ல, செம்ம டோஸ் விட்டேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னால் தொந்தரவு என்ன, அப்போ கேட்கல. 2 வருஷம் கழிச்சு சாவு போகிற கண்டிஷனில் வந்திருக்காரு. அப்புறம் நான் சும்மா தடவையாக கொடுப்பேன்? புதுசாக வந்தாலே வாங்குவேன். 2 வருஷம் சொல் பேச்சு கேட்காம என்ன பண்ணுவேன்? லெஃப்ட் ரைட் எடுத்து அப்புறம் கர்த்தருக்கு ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து நன்மையை செய்து திரும்ப வேலையும் கொடுத்து ஆசீர்வதிச்சு நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லவர், நன்மையான காரியங்களை நமக்கு செய்கிற தெய்வம். நம்ம இப்போ முழங்கால் படி கேட்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும், அந்த கிருபை எனக்கு தாரும். நான் உமக்கு காத்திருக்கிற கிருபை எனக்கு வேணும்பா. இதுவரைக்கும் எப்படி இல்லாமல் இருந்துட்டேன். இன்றிலிருந்து நான் உமக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நான் உமக்கு காத்திருக்கிற கிருபை எனக்கு தாரும். எல்லாம் முழங்கால் படி ஜெபிக்க போறாங்க. முன்னாடி வந்து ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற கிருபை எனக்கு தாரும், எனக்கு தாரும். எல்லாம் சொல்லி கேட்டு போயிடும். நிரப்பம்படியா ஜெபிக்கிறேன் சப்பா. ஏசப்பா உமக்கு காத்திருக்கிறேன் சப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஒரு தோறும் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற கிருபை தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடி திரும்புவார்னு சொல்லப்பட்டிருக்காங்க. உமக்கு காத்திருந்து நாங்கள் புது பலன் அடைந்து
கழுகுகளை போல சட்டை அடித்து எழும்ப எங்களுக்கு நீர் இறங்கி கிருபை செய்யும், இறங்கி கிருபை செய்யும், இறங்கி கிருபை செய்யும். இரத்தத்தினால் எங்களை ஒரு விஷயம் கழுவும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீர் கிருபையாக எழுவி சுத்திகரிப்பா, எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, உம்முடைய பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க. உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தம் தெளிக்கப்படட்டும், எல்லாரும் ரத்தம் தெளிக்கப்படட்டும், எல்லா பிள்ளைகளும் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவரே, கல்வாரி எங்களுக்காக ரத்தத்தை சிந்தின எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீர் கிருபையாக எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக, கழுவி சுத்திகரிப்பீராக, கழுவி பரிசுத்தப்படுவீராக. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் கிருபையாக இறங்கி எங்களை கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதி நடத்துங்க தாவே. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் கர்த்தரை பணிந்து தொழுது கொள்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமியின் பாதபடி என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பாதபடியாக இந்த பூமியில் நாங்கள் ஒவ்வொருவரும் பணிந்து தொழுது கொள்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக சொல்லப்படுகிறதப்பா. கர்த்தாவே, நாங்களுமே பணிந்து தொழுது கொள்கிறோம். ஒருவரே பூமியில் தொழுது கொள்ளப்பட்டிருக்க தேவன், எல்லா நாமத்தை பார்க்கிலும் மேலான நாமத்தையுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினால் கிருபையாக பணிந்து தொழுது கொள்கிறோம். அங்கீகரியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வியாகரணங்கள் தாரும், எங்கள் கடனாளி நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க நம்பியும் என்று ராஜ்யம் வல்லமை மகிமை நினைக்க முடியவில்லை. ஆமென், ஆமென். யாவருக்கும் வசனம் சொல்ற பிள்ளைகள் வசலாம். கண்ணீரோட விதை கம்பீரப்படுவார்கள். சங்கீதம் 126:5. அதிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார், பூமி அந்த ஒன்றின் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தில் மேலே இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக்க கடவுதென்றால் வெளிச்சம் உண்டாச்சு. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்ட வெளிச்சத்தையும் இருளையும் விவரமாகவும் பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இரவுக்கு இரவு, இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடக்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. கர்த்தருக்கு பயந்து வயல்களின் நலன் எவனோ பாக்கியவான், கைகளில் பிரியசரியினை சாப்பிடுவாய். அதிலே தேவன் வானத்தை பூமி சித்தார். இன்றைக்கு முதல் எனக்கு காரியத்தை கை கொடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இறக்கம் கிடைக்க பண்ணு. அதிலும் நிகழ்வு 1:14. கர்த்தரை ஆலயத்திற்கு நேர்க்கும் கர்த்தரின் உலகக்காரங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனை உன்னை ஆசீர்வதிப்பாராக. இங்கே 130 1 2 3. இருந்த சமூகத்தை இன்றாக பிரித்து திருங்கள் வைக்க வேண்டுமுள்ள ஜனங்கள் வந்து காரியத்தை கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணியவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகளாய் ஆலோசனை பண்ணி அவர் கட்டுகளை அறுத்த அவர் கைகளை நம்ம விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தை வெற்றி எதிரவனாக இப்போ அப்பொழுது ஆண்டவர் அவர் கைகள்வார். அப்பொழுது அவர் நமது கோபத்திலே பேசி அவர் கிரமத்திலே அவர்களை கலங்க. சங்கீதம் 1:2 2ஆம் அதிகாரம் 1:5. தேவாதி தேவத்துங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, கத்தாதி கத்தரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, ஒவ்வொராய் பெரியார்களே இருவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 2 முதல் 4 வரை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 1 2 முடிய. கர்த்தருக்கு பயந்து அவைகளின் அடைக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பெராசை நீ சாப்பிடுவாய், உன் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொலை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஒலிவ மர கஞ்சுக போல இருப்பார்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். சங்கீதம் 139 1 2. கர்த்தாவே, உன்மேல் அன்பு கூறுவேன்,
எல்லாவற்றும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்தால் கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனிடம் சுத்தமாக இருக்கிறது. தெசலோனிக்கேயர் 5:18. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கட்டத்திற்கு எனக்கு ஒத்தாசை. Praise the Lord. I took you from the ends of the earth, from its farthest corners. I called you, I said, you are my servant, I have chosen you and I have not rejected you. Psalm chapter 41 verse 9. Thank you. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் பரிசுத்த பருவத்திலிருந்து என்னை. சங்கீதம் 3:2. உம்மையின் முழு இருத்தணும் துதிவேன், திரளுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 138:1. சாட்சி நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புத அதிசயங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்காக சாட்சி எழுந்து சொல்லலாம். சாட்சி சொல்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக முன்னாடி வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திங்கக்கிழமை சென்னைக்கு வேலைக்கு போனேன். 4 நாள் வேலை செய்ய கிருபை செய்தார். புதன்கிழமை 4 மணிக்கெலாம் வேலை பண்ணி போச்சு. வந்து பைபிள் படிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். ஒரு சகோதரி 2 பேர் வந்து கீழே குஞ்சு, ஐயா சாப்பாடு தந்து சாப்பிட்றியா? நாங்கள் சாப்பிட்றோமா அப்படின்னா சாப்பாடு கொடுத்துட்டு வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அம்மா காசு 20 ரூபா கொடுத்தாங்க. வேணாம்மாண்ணா, ஐயா நீங்கள் ஜபம் பண்ணும்போது நாங்கள் பார்த்தேன், வாங்கிக்க அப்படின்னாங்க. அது மாதிரி இப்போ வேலையில் போகும்போது கூட சரி, வேலை செய்கிற பார்க்கணும்னா சந்தோஷப்படுற அளவுக்கு நிற்காத வேலை செய்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக அற்புதமாக உணவுகளிலும் வேலைகளிலும் ஆச்சரியமாக அற்புதமாக நடத்தி வந்தால் கர்த்தர் செய்த நன்மைக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு நிறைய அதிசயங்கள் செய்தார். ஆனாலும் இப்போ சொல்ல டைம் இல்லை. இப்போ என் மருமகளுக்கு நல்லபடியாக நார்மலாக பெண் குழந்தை பிறந்தது. நாங்கள் பெண் குழந்தை இல்லை எங்கள் வீட்டில். ஆனால் நிறைய ஜெபம் பண்ணினே இருந்தான். ஆனால் கர்த்தர் எனக்கு நேர்த்தியாய் நல்லபடியாக முடிக்க கிருபை செய்தா. கர்த்தர் செய்து நன்மைக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோடய வீட்டுக்காருக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி சரியான வயிறு வலி. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது.